நாகராஜனை நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தி இவர் மேல் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்படும் என்பதற்கான எச்சரிக்கை பதிவு இது. இவர் மூத்த குடிமக்களை மட்டுமல்ல, இளைய குடிமக்களையும் மனநோயாளி ஆக்கி வருகின்றார். எப்படி என்று பார்ப்போமா? இந்த சிந்தனை சிற்பியின் சட்டவிரோத பேச்சு இது. அதாவது, நிறுவனத்தையும் காப்பாற்றணும், முதலீட்டாளர்களையும் காப்பாற்றணும். நிறுவனம் எதுக்கு காப்பாற்றப்படணும்? எத்தனை குடும்பங்கள்ல உயிரிழப்பு நடந்திருக்கு, எத்தனை குடும்பங்கள் கடன்ல தத்தளிக்குது, எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இந்த நிறுவனத்தால. மருந்து வாங்க காசு இல்லாம உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிற மூத்த குடிமக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. திருமணம் தடைப்பட்ட, படிப்பு தடைப்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் தவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல முடியாத துயரங்கள் எவ்வளவு இருக்கு. இவ்வளவுக்கும் காரணமான நிறுவனத்தையும் குற்றவாளிகளான அதன் தலைவர்கள் கமலையும் பாலாவையும் எதற்காக இவர் காப்பாற்ற துடிக்கிறாரு? யாருக்குமே இரக்கம் காட்டாத நிறுவன தலைவர் கமலக்கண்ணன் மேலையும் பாலா மேலையும் இவருக்கு ஏன் இவ்வளவு இறக்கம்? மீண்டும் பல குடும்பங்களை நாசம் செய்யற திட்டமா? நிறுவனத்திடமிருந்து என்ன வாங்கி தரப்போவதாக சொல்கிறார்? எப்படி வாங்கி தரப்போவதாக சொல்கிறார்? கேட்டா 10 பேருக்கு ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த நாடகமெல்லாம் அந்த நேரத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த கஸ்டமர்களை நம்மளுடைய பணம் எப்படியாவது திரும்பி வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த நேரத்தில் அமைதியாக்குறதுக்காக நீங்க போட்ட நாடகங்கிறது எங்களுக்கு தெரியாதா? இப்போ நிறுவனத்துக்கிட்ட என்ன இருக்கு இவர் வாங்கி கொடுக்கறது? அவங்க எங்கெல்லாம் சொத்துக்களை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு இந்த முதியவருக்கு தெரியுமா? நிறுவனத்தோட ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னு பேசக்கூடிய இவர் நிறுவன தலைவர்களை பற்றி பேசும்போது இந்த ஃப்ராடுகள்கிட்ட இருந்து, அதாவது நிறுவன தலைவர்களான கமல் மற்றும் பாலாவிடமிருந்து நேரடியாக அவங்க கொடுக்கும்போதே அந்த நிலங்களை வாங்கி இருந்தா நமக்கு இந்த எம்எஸ்டிசியோட செலவுகள்லாம் வந்திருக்காதே அப்படின்னு நம்ம கிட்ட சீன் போடுறார். நீதிமன்றம் வழிகாட்டிய ஏலம் விடுவதற்கான எம்எஸ்டிசி வெப்சைட்டிற்கான நியாயமான கட்டணங்களை மக்கள் மீது சுமையா மாறும் அப்படின்னு வருத்தப்படுறதா காட்டிக்கிற இவர் நிறுவனம் காட்டும் நிலங்கள் தற்போதைய சந்தை மதிப்பை விட 3 மடங்கு 4 மடங்கு விலை அதிகமாக வச்சு இப்போவும் நிறுவனம் மறைமுகமாக வித்துட்டு இருக்கிறத மக்கள் மேல் திணிக்கப்படும் சுமையா பேசுறதே இல்லையே. இந்த விஷயத்துல ஏன் இவர் நிறுவனத்தை கேள்வி கேட்கறதே இல்லை? நிறுவனம் சொல்லக்கூடிய அநியாய விலைக்கு மக்களை சமாதானப்படுத்தும் வேலையையே தொடர்ந்து செய்கிறாரே ஏன்? வசதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கிறதா சொல்லக்கூடிய இந்த மோசடி பெரியவருக்கு அன்றாட தேவைகளுக்கும் கடமைகளுக்கும் அல்லல் பட்டு இருக்கிற முதலீட்டாளர்களின் துயரமும் அவசரமும் எப்படி புரியும்? புரிஞ்சா பணம் தின்னும் கழுகுகளா மாறிய நிறுவன தலைவர்களான குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்படுவாரா? அது சரி, இவர் மனநோய்க்கு மருந்து சாப்பிட்றவர் தானே. இப்படி நடந்துகிட்டா இவரை ஏன் நிறுவனத்தோட ஆள் அப்படின்னு விமர்சனம் செய்ய மாட்டாங்க? தரிசு நிலங்களையும் முள்காடுகளையும் சந்தை மதிப்பை விட அதிகமான விலையில மக்கள் தலையில கட்டும்போது இவர் அதை பத்தி பேசும்போது மட்டும் தனக்கு ரியல் எஸ்டேட் பத்தி ஒன்றும் தெரியாது, அதை இன்னொருத்தர் தான் கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு தான் ஒரு அப்பாவி போல ஒரு நாடகம் ஆடுறாரு. மற்ற நேரங்களில் தன்னை ஒரு பெரிய சிந்தனைவாதியாகவும் ஒரு பெண்ணை வசைபாடும் போது உனக்கு ரியல் எஸ்டேட்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு தன்னை ஒரு பெரிய அதிமேதாவியாகவும் காட்டிக்கிறாரே. நியோமேக்ஸ் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் திருச்சி. யார் இவர்கள்? எப்படி இவர்கள் பிரபலமானார்கள்? யாரால் பிரபலமானார்கள் அப்படிங்கிறத அவங்க வாயாலேயே சொல்றத கேட்போமா? இந்த சீனியர் சிட்டிசன் வாட்ஸ்அப் குரூப் இப்படிதான். சீனியர் சிட்டிசன் கஸ்டமர்ஸ் அசோசியேஷன் சொன்னா கூட அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் அப்ப இருந்தது. அன்றைய நேரத்தில் தகவல் யாருக்குமே தெரியாத காலம். ஒரு 3 மாசத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா எந்த தகவலும் யாருக்கும் போய் சேராத நேரம். அப்பதான் நாங்க சுரேஷ் சார் அவருடைய எம்ஸ்டார் மார்னிங் ஸ்டார்ல இருந்தோம். மாற்றம் என்று சொல்லை தவிர மற்றதெல்லாம் மாறும் என்று சொல்லதுக்கு அடிப்படையில் அன்னைக்கு மார்னிங் ஸ்டாரா இருந்துச்சு, இன்னைக்கு எம்ஸ்டாரா இருக்கு. அந்த சீனியர் சிட்டிசன் குழுவுக்கு இந்த ரெரா அசோசியேஷன் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல எல்லா குழுவுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அதை ஒரு இங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். சுரேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா அந்த குழுவை தமிழ்நாடு முழுக்க எல்லா ரீஜனுக்கும் கொண்டு போய் சேர்த்தது மார்னிங் ஸ்டார் தான். அப்ப எல்லா ரீஜனுக்கும் ஏஜென்ட்ஸ் மாதிரி அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ஒரு கமிட்டி அமைச்சார் எல்லா ரீஜனுக்கும். அந்த ரீஜனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதை நாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்தந்த ரீஜன்ல இருக்கவங்களுக்காக அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த குரூப் இதை அதுல போடுக்கணும். அதே போல இவரும் சுரேஷ் சாரும் மார்னிங் ஸ்டார்ல இதை சீனியர் சிட்டிசன் குரூப்ல இணைஞ்சிக்கங்கன்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரீஜன்ல எல்லாம் நம்மளோட அந்த சீனியர் சிட்டிசன் குரூப் போயிடுச்சு. அவ சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சுரேஷ் சார் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அதை தான் நாங்க செஞ்சோம். அவரு நிறைய செஞ்சாரு. நாங்க கிடைக்கிற தகவல்களை இந்த குழுவுல போட்டுட்டு இருந்தோம். தூத்துக்குடியை சேர்ந்த
சுரேஷ் எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றேன் இவரை பத்தி. ஆக்சுவலா நிறுவனம் முடக்கப்பட்ட பொழுது அந்த சமயத்துல நிறுவன தலைவர்கள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. யாரும் வெளியே இல்ல, தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்ல, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் இருந்துட்டு தைரியமா இருந்துட்டு காலையில 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணி ஜூம் மீட்டிங்க 11 வரைக்கும் நடத்திட்டு இருப்பாரு. கேட்கறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லுவாரு, ஆறுதல் சொல்லுவாரு. தற்கொலைகள் எல்லாம் நிறைய தற்கொலை தடுத்திருக்காரு. இது இவருடைய பாசிட்டிவ் சைடு. பெரியவரே கொஞ்சம் நிறுத்துங்கய்யா. அப்போ எங்கள் சுரேஷ் சார் தூத்துக்குடி மண்ணோட வீரத்தையும் அன்பையும் காட்டியிருக்காரு. அப்போ ஃப்ராடு பண்ணின உங்கள் கம்பெனிக்காரன் மக்களுக்கு பதில் சொல்லாமல் ஓடி போயிட்டான்னு தெளிவாக சொல்கிறீங்க. அப்போ எங்கள் சுரேஷ் சார் தப்பே பண்ணலை, பொய்யா தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாருன்னு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்கிறீங்க. நன்றி பெரியவரே. ஆரம்பம் முதல்ல நிறுவனம் இப்படி தவறான ரூட்ல போயிட்டு இருக்கு, மூழ்க போகுது, ஒரு கப்பல் மூழ்க போதுன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் நிறைய எச்சரிக்கை கொடுத்தாரு. ஏஓ ஆபீஸ்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாரு. இதெல்லாம் இவருடைய பாசிட்டிவ் சைடு. நிறுத்துங்க பெரியவரை, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறங்க. அப்ப எங்க சுரேஷ் சாரு உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, தப்பு பண்றீங்கன்னு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு. நீங்கெல்லாம் அதை கேட்கல. அப்போ உங்க தலைவர் களவாணி கமலோட வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தணும், அப்படித்தானே? சூப்பர் பெரியவரை, பேசுங்க, நல்லா பேசுங்க. பாசிட்டிவ் சைடு தான் இவருக்கு அதிகமா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறுங்கிற மாதிரி அவரே அவருடைய செயல்கள் மூலமா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா அந்த சமயத்திலே இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, இவருக்கு அடுத்த வளர்ந்து வரது இவருக்கு பிடிக்காது. என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கே போன் பண்ணி ஒரு நாள், அண்ணா நீங்க விலை போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய சொல்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாங்க இன்வெஸ்ட் பண்ண இடத்துல எங்களுக்கு மரியாதை இல்லை, ஸோ நம்ம நம்ம இதை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை வாட்ஸ்அப் குழுவா அமைப்பான்னு சொன்னப்போ எனக்கு சுரேஷ் சார்ட்டு கேட்கறதுக்கு மேல கொஞ்சம் சங்கடமா இருந்தது. ஏன்னா மாணிக் சார்ல இருக்கிறோம், அவர் மேல ஒரு மரியாதை இருக்கு. ஸோ அவர் வேணாம் சொல்லிட்டாரு, என்ன பண்ண சொல்லிட்டு குழுவை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சாருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன். நான் போட்ட என்னன்னு போட்டேன்னா, சார் நான் இந்த மாதிரி குழு ஆரம்பிச்சிருக்கிறேன், வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கிறேன், நேமாக் சீனியர் சிட்டிசன் கஸ்டமர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்கள்கிட்ட கேட்டு ஆரம்பிச்சா நீங்க ஒருவேளை வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா தர்ம சங்கடம் சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி போட்டேன். அதே மாதிரி ஆரம்பிச்சோம். சாரை எங்களை ப்ரொமோட் பண்ண சொன்னோம். நீங்க எனக்காக பேசுங்க சார், நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க உங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, சோ எம்சார் மூலமா எங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுங்க சார் சொன்னா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நீங்க எல்லாரும் சேருங்க சொல்லி சொன்னாரு. அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி. நாங்க அவர் தான் நாங்க ரோல் மாடல் எடுக்கிறோம். சார் எம்சார் நடத்தும் போது, மாணிக் சார் நடத்தும் போது எத்தனை பேரு வாழ்வு காப்பாத்திருக்காருங்கிறது எனக்கு தெரியும். நிறைய தற்கொலைகளை தடுத்திருக்காரு, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போறதை தடுத்திருக்காரு, நிறைய பேருக்கு ஆறுதலா இருந்திருக்காரு. சோ நாங்க இந்த ரோல் மாடல் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். துரதிருஷ்டவசமா சாரை கைது பண்ணப்போ சில சீனியர்ஸே, எங்க சீனியர்ஸே சிலர் இதை குரூப்பை வைண்ட் அப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வாங்கியிருக்கிறாரு கமலக்கண்ணன், அவர் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. நான் சொன்னேன்னா அவர் கோவம் வராதா? நம்ம அப்படிலாம் யாரையும் கொச்சப்படுத்தி பேச மாட்டோம். அப்படியா? இப்போ நீங்கள் பண்ணின வேலைக்கு என்ன பேருன்னு தெரியுமா? தரங்கிட்ட சீனியர் சிட்டிசன் தலைவரே, நீங்கள் கொச்சைப்படுத்த மாட்டீங்க யாரையும், அதான் பண்ணிட்டீங்களே. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எப்படி அந்த தகவலை சொன்ன மாதிரி இருக்கணும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் காட்டிக்கணும். என்ன ஒரு தந்திரம் உமக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லாத விஷயத்த வேற பேசுகிறேன். இதிலிருந்து குற்றவாளி கமலோட கைக்கூலி நீர் தான் அப்படிங்கிறத நீரே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீர். கேட்குறீங்களா உங்கள் ஃப்ராடு தலைவரோட யோக்கியதையை? இதை கேளுங்க பெரியவரே. சுரேஷ் சார் வணக்கம் சார், நான் கணேசன் பேசுகிறேன் சார். அவர் கமல் சார் நானும் பல தடவை ஃபோனில் பேசி அவர்கிட்ட சொல்லி, சார் 10 லட்சம் கம்பெனிக்காக கொடுத்துருக்கேன், உங்கள் கேஸ்லேருந்து வெளியில் பண்ணுங்கிறக்காக தான் சார் சுரேஷ் சார் ரிக்வஸ்ட் பண்ணதுனால நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு விட்டேன். கமல் சார்கிட்ட பல தடவை நான் பேசி கொஞ்சமாக ஒரு 2 லட்சம் ஒரு தடவையும், 1 லட்சம் ஒரு தடவையும், 2 லட்சம் ஒரு தடவையும், மறுபடியும் 2 லட்சம் போட்டு மொத்தத்தில் 7 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு சார். இன்னொரு 3 லட்சம் வர வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 2024 பெண்டிங்கில் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களுக்காக கொடுத்துருக்காரா சார்? நீங்கள் ஏதோ நகையெல்லாம் வச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதில் எவ்வளோ உங்களுக்கு எதுவும் கொடுத்துருக்காரா? கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். அவரும் எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் நிறைய போட்டிருக்காரு. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. நான் பல பிரச்சனைகளோட ஓடுறோம். அதாவது நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, அதே மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் நாங்க செய்யல. இப்போ உங்களுக்கு மட்டும்தான் சுரேஷ் ரொம்ப கமிட் பண்ணிருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்களால முடியாத சூழ்நிலையில கூட உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொடுத்ததை நாங்க இல்லைன்னு சொல்லல, அதை பொது காரியத்துக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. நாங்களா தனியா எடுத்துட்டு போயிட்டோம் கிடையாது சார். அதை நீங்க உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பணம் கொடுத்துட்டோம், இன்னும் பாதி தானே இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க சரியா? வணக்கம் கணேசன் சார், நான் சுரேஷ் சார் பேசுறேன். தொடர்பு கொள்ள முடியல சார் கமல் சாரை. ஏன்னா உங்களுக்காவது அவர் 7 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காரு. நம்ம கொடுத்த 25 லட்சத்துல 12 லட்சம் ரூபாய் எங்க வீட்டமானாக, 3 லட்சம் ரூபாய் நம்ம பிரபு சார் கொடுத்தது. 2024 ஆகஸ்ட்ல தம்பி ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஒரு 3 லட்சம் ரூபாய் மட்டும் எங்க வீட்டம்மா அக்கௌண்ட்ல அனுப்பியிருக்காரு சார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவரு அதை பத்தி பேசவும் மாட்டேங்கிறாரு, போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு சார். இவங்க கேஸ்ல இருந்து வர்றதுக்கு வெளியே வரணும், எனக்கு எப்படியாவது உதவி
செய்யுங்க சுரேஷ், இதான் கடைசி உங்ககிட்ட உதவி கேட்குறேன்னு சொன்னதுனால தான் சார் நான் பண்ணினேன். இல்லாட்டினா உங்களெல்லாம் நான் இழுத்து விட்டுருக்க மாட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நான் அவர் தொடர்பு கொண்டேன்னா கட்டாயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். தேங்க்யூ. சீனியர் சிட்டிசன், ஜூனியர் சிட்டிசன் சங்க முதலீட்டாளர்களே, பொய் பிரச்சாரத்தை கவனித்தீர்களா? இந்த உரையாடல்ல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சுரேஷ் சாரோட நட்பா இருந்த முதன்மை குற்றவாளியான கமல் முதலீட்டாளர்களை ஏமாற்றுவது தெரிந்தவுடன் திரு சுரேஷ் அவர்கள் முதலீட்டாளர்கள் நலனுக்காக கமலை விட்டு பிரிந்து வந்து இன்று வரை அவரை தனிநபராக எதிர்த்து வருகிறார். இது சரிதானே பெரியவரே? நிறுவன தலைவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கை சந்திக்க எல்லா நிதி ஆதாரங்களும் முடக்கப்பட்ட சூழ்நிலையில் திரு சுரேஷ் அவர்களிடம் நிறுவன தலைவர்கள் வாங்கிய கைமாற்றுத் தொகையில் ஒரு சிறு பகுதியை திரும்ப கொடுத்ததை தான் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறீர்கள். ஒரு சிறு பகுதி மட்டுமே திரும்ப கிடைத்ததால் திரு சுரேஷ் அவர்களின் மகன் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் இன்றும் வீட்டில் இருப்பது நீர் பாதுகாவலராய் விளங்கும் எம்ஸ்டார் சங்கத்திற்கும் மனமிறங்காத முதன்மை குற்றவாளி கமலுக்கும் நன்றாகவே தெரியுமே. அவர் எம்ஸ்டார் சங்கத்துக்கு தலைவரை ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார். ஒரு பெரிய மனிதர், ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். அவர் அடுத்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டி கொண்டு அவருக்கு அசூரன்ஸ் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்தார். நான் இருக்கிற கடைசி வரைக்கும் நான் எங்கேயும் இடையில விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு அசூரன்ஸ் கொடுத்து அவரை பிரசிடென்டா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இவர் தனியா தனி ரூட்ல போயிட்டு ரிசைன் பண்ணிட்டு இவர் தனியா போயிட்டார். யாரு? சுரேஷ். இது எனக்கு பயங்கர அதிருப்தி அவர் மேல. எம்ஸ்டார் சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள். எம்ஸ்டார் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகத்தினர் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முதலீட்டாளர்களுக்கு பெரும் தீய சக்தியாக செயல்பட்டு வரும் நியோமேக்ஸ் நிர்வாகிகள் மற்றும் திரு சுந்தர் தியாகராஜனோடு பயணம் செய்கிறீர்கள் என்பது முதலீட்டாளர்களாகிய எங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்றது. பொதுவெளியில் அவதூறு பரப்பி வரும் சுந்தர் தியாகராஜனோடு கைகோர்த்திருப்பதின் நோக்கத்தை பொதுவெளியில் வெளியிட வேண்டும். நீங்கள் எம்ஸ்டாரை நம்பியிருக்கும் முதலீட்டாளர்களுக்கு என்ன தீர்வை எப்படி தரப்போகிறீர்கள் என்ற நற்செய்தியை மக்கள் மன்றம் தெரிந்து கொள்ள அதை நீங்கள் வீடியோவாக விரைவில் வெளியிட விரும்புகின்றோம். தவறும் பட்சத்தில் எம்ஸ்டார் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் தற்போது வரை நடந்து வரும் அனைத்து உண்மை தகவல்களையும் பொதுத்தளத்தில் ஆதாரங்களோடு தூத்துக்குடி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களால் தனி வீடியோ பதிவாக மக்கள் மன்றத்தில் பதிவிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தூத்துக்குடி பாதிக்கப்பட்ட புகார் அளித்த முதலீட்டாளர்கள். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி இவரை பத்தி நிறைய செய்திகள்லாம் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. இவர் 17 கோடி ரூபாய்க்கு இடத்தை வித்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவுகள்லாம் வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, ப்ரூஃபோட வந்திருக்கு. பெரியவரே, ரொம்ப தெளிவா பேசுறீங்க போங்க. ஒரு மாங்காய் போட்ட பதிவை நம்பிய அவதூறு பரப்புறீங்க. பொது வெளியில உங்களை கண்ணியமா பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். உங்களுக்கு வயசு தான் கூடியிருக்கே தவிர சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் ஒரு அடிமுட்டாள் என்று நீங்களே உங்களை பற்றின ஆதாரங்களை வெளியிடுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீதிமன்றத்தில் இதுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாமே தலைவா. உம்மோட கீழ்த்தரமான புத்திக்கு சீனியர் சிட்டிசன் ஜூனியர் சிட்டிசன் மத்தியில் உமக்கு ஹீரோயிசம் வேற. தீய சக்திகளின் கீழ் செயல்படும் தலைவர் நீங்கள். உங்களை நம்பி இருக்கும் உங்கள் சங்க முதலீட்டாளர்கள் கொடுத்த சந்தா தொகையை நாளைக்கு திருப்பி கேட்டு உங்கள் மேலேயே வழக்கு தொடுப்பாங்க. கவனமாக பேசுங்க. திரு சுந்தர் தியாகராஜன் சீனியர் சிட்டிசன்களின் சாபக்கேடு. புகாரளித்த ஒரு முதலீட்டாளருக்கு கூட பலன் கிடைக்கவே கூடாதுன்னு ஆரம்பம் முதலே திட்டமிட்டு செயல்பட்டு வரும் கமல் பாலாவின் கைப்பாவையாக செயல்பட்டு வரும் நீர் குற்றவாளி மட்டுமல்ல, ஆசை காட்டி பல முதலீட்டாளர்களை கொன்று குவிக்கும் கொலைகாரன் என்றா கூட மிகையான வார்த்தை இல்லை. தூத்துக்குடி மக்களின் நியோமேக்ஸ் முதலீட்டை திரும்ப பெற்றுத்தர சட்ட ரீதியாக தனி மனிதனாக நியோமேக்ஸ் நிறுவன தலைவர்களை எதிர்த்து போராடி வரும் எங்கள் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் அவர்களின் பெயரை களங்கப்படுத்த எத்தனைக்கும் தேனி முதலீட்டாளர் சங்கத்தின் தலைவரும் முதலீட்டாளர்களின் வாயில் மண்ணை அள்ளி போட காத்திருக்கும் தீய சக்தியுமான திரு மணிகண்டன் அவர்களுக்கு பதிலளிக்கும் யூடியூப் வீடியோ மக்கள் மன்றத்தில் விரைவில் வெளியிடப்படும். மௌனம் கலைக்கிறார். விரைவில் முதலீட்டாளர்கள் நலனுக்காக தூத்துக்குடி சுரேஷ் அவர்களின் நேர்காணல். முதலீட்டாளர்கள்
தங்கள் கேள்விகளை கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் தருவார். 9344300499. நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நீதிமன்றம் அறிவிக்கும் தீர்வு திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள மாவட்ட வாரியான வாட்ஸ்அப் குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள குரூப் லிங்கை பயன்படுத்தி உங்களது மாவட்ட குழுக்களில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, அவேர்னஸ் அசோசியேட்ஸ் யூடியூப் சேனல் 2019ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. யூடியூபர் மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தது அல்ல இந்த சேனல். தற்போது சில தீய சக்திகள் சங்கங்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து முதலீட்டாளர்களுக்கு நிறுவனத்தின் உண்மை நிலையை மறைத்தும் நீதிமன்ற உண்மை தகவல்களை திரித்தும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நிறுவனத்திற்கு ஆதரவாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்களின் குற்றங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் முதலீட்டாளர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தியும் பதிவிட்டு வருகின்றார்கள். தூத்துக்குடி திரு சுரேஷ் அவர்களின் தலைமையில் முதலீடு செய்து புகார் அளித்திருக்கும் தூத்துக்குடி நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்கள் பதிவிடும் அவேர்னஸ் அசோசியேட் யூடியூப் செய்திகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கும் தீர்வு திட்டங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும். எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.